அவனுக்கு வந்து இந்த நீதிகளை எல்லாம் சொல்லிட்டு விளம்பி புலன்கொழி ஆனவனோடு அவனுடைய புலன்கொழின்னு அறிவு கொளுத்தின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அறிவை தூண்டி விட்டுங்கிற அர்த்தமா இருக்குமோ? அறிவு கொண்டு அப்படிங்கிற அர்த்தமா தான் இருக்கும். இப்ப இவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்காரு, அந்த அறிவெல்லாம் ராமன் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா கொழி நீங்க கரெக்டா சொல்ற மாதிரி கொள்ளுதல்ங்கிற அர்த்தத்துல கொழி, அதுக்கப்புறம் அளபடை ஆகி கொழியின் வரும். இது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவனோடு 1000 மூலியான் தானம், 1000 மூலியான் 1000 திருமுடிகளை கொண்ட திருமால்னு போட்டிருக்கு. 1000 மூலி இந்த பாம்பு, 1000 தலை கொண்ட பாம்பு. இல்ல இதுல என்ன போட்டிருக்குன்னா கடவுள் 1000 சிரசை கொண்டவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுங்கிறாங்க. ஒருவேளை திருமாலுக்கும் அப்படி ஒரு இது இருக்கலாம். திருமாலுடைய கோயிலை அடைந்தான். இங்க வந்து இந்த கடைசி வரையில நன்னினன் நன்னினான் அந்த இருளறைய சுடர்முனிகள் இணைக்கும் வெற்றி இனத்துக்கு அணிமணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருட்டி. ஆதிசேஷனுக்கு நிச்சயமா 1000 தலை அந்த வர்ணனை நிறைய இருக்கு. 1000 மௌலியாங்கிறது அந்த திருமால் வந்து 1000 ஆதிசேஷனுடைய ஆதிசேஷன் தலை கிரீடம் மாதிரி தானே அவர் தலைக்கு மேல இருக்கிறதுனால சோ அவருக்கு 1000 தலை இருந்தா இவருக்கு 1000 கிரீடம் இருக்கிற மாதிரி. இல்ல மௌலிங்கிறது சந்திர மௌலி அப்படின்னா சந்திரன் தலையில சூடிக்கிறோம். இது கடைசி வரியில வந்து நன்னினன் நன்னினான், அது வந்து நன்னினான்னா அடைந்தவன், அடைந்தவன் அறிந்தவன், நன்னினன்னா இல்ல நன்னினான்னா அறிந்தவன், நன்னினன்னா அடைந்தான். இந்த ஃபர்ஸ்ட் வர நன்னினனுக்கு கோயிலை சென்று அடைந்தான், கடைசியில வர நன்னினானுக்கு வந்து தத்துவங்களை அறிந்தவன். அது வந்து ராமன், அதுதான் அந்த அறிவை பெற்றவன் அப்படிங்கிற அர்த்தம். இவர் சொல்லி இவ்வளவு நேரமா சொன்ன அறிவுரைகளை எல்லாம் மனத்தில் ஏற்றுக்கணும். நன்னி நாகனை வள்ளலை நான்மறை புண்ணிய புனல் ஆட்டி புலமையோர் எண்ணு நலவினை முற்றுடித்து ஏற்றினான் வெண்ணிற தருப்பை விரித்தார். அதாவது அங்கே போய் சேர்ந்து நாக அணை வள்ளலை, நாகத்தை படுக்கையாக கொண்ட வள்ளலாகிய திருமாலை போய் சேர்ந்து வணங்கி நான்மறை புண்ணிய புனல் ஆட்டி 4 வேதங்களையும் சொல்லி மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தால் ஸ்நானம் செய்து, இந்த ஸ்நானம் ராமனுக்கா திருமாலுக்கான்னு தெரியும். இல்ல ராமனை நீராட்டி விட்டு கேள்வி. ஆமா, ராமனுக்கு பட்டாபிஷேகத்தையும் முன்னிட்டு செய்ய வேண்டிய சடங்கு செய்வித்தல். சோ இவர்தான் இவங்க போனது திருமால் கோயில், ஆனா குளிச்சது ராமன். சோ புண்ணிய புனல் ஆட்டி, நாகனை வள்ளலை புண்ணிய புனல் ஆட்டிங்கிற மாதிரி தான். இல்ல அவர் இப்படி எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாருன்னா நாகனை வள்ளலை நன்னி நான்மறை புண்ணிய புனல் ஆட்டி அப்படின்னு நாங்க கொண்டு சோ நாம எப்படி எடுத்துக்கலாம், கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணாங்க எடுத்துக்கலாம். பொதுவாக அபிஷேகம் சிவனுக்கு தான் இதுவா விசேஷமா சொல்லுவாங்க, அதனால அவர் இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாரோ என்னவோ சொல்றதுக்கு இல்லை. ஓகே, அவர் குளிச்சுட்டார். இனிமே ஒரு இடத்த குளியல் காட்டலாம். ஸ்நானம் செய்வித்து புலமையோர் எண்ணும் நலவினை முற்றுவித்து நல்ல அறிவுடையவர்கள் முறைப்படி வரையறுத்து வைத்திருக்கிற அந்த செயல்களை சடங்குகளை எல்லாம் செய்வதற்காக வெள்ளை நிறமுள்ள கருத்தைகளை வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே ஒரே நைட், ஒரே நெக்ஸ்ட் டேக்குள்ள எல்லாமே ஒரே நைட் வெளில போயிடுறாரு. இன்ஃபேக்ட் இது அடுத்த அவங்களுக்கு பகல் விடியறதே வந்து காட்டலாம். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு டிராமா வேற இருக்கு. அவங்க ஊர் மக்கள்லாம் பின்னாடியே வருவாங்க, அவங்க அனுப்பிட்டு ராத்திரியோட ராத்திரியா இதை எல்லாம் ஒரே ராத்திரில கைகேயி வந்து ராமரை யோசிக்க கூட விடுறது இல்லையா. வெண்ணிற தருப்பை விரித்தார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயம். ஒரு ராத்திரிக்கு வந்து கிட்டத்தட்ட 600 பாட்டு. 600 பாட்டா? ஆமா, இன்னும் இவ்வளவு இருக்கு. நகர் நீங்க படலாம் எது வரைக்கும் போயிடும். நகர் நீங்க படலாமே இன்னொரு 300 பேஜ் இருக்கு. 400 இல்ல இந்த பாட்டு இல்ல இந்த ராத்திரி எப்ப தொடங்குனதுன்னு யோசிங்க. தசரதன் கிட்ட தொடங்குனது ஒரு நாள் இது முழுக்க.
தெய்வ மாட்டு படலத்துல தான் வந்து இருள் தோன்றின வர்ணம். இல்ல, தெய்வ மாட்டு படலம் வந்து தசரதனுடைய இறப்பு. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கம் ஒரு நாளுடைய காட்சி. இது வால்மீகி எழுதினது அப்படியே தான். சில முக்கியமான ஏதாவது மாற்றம் இருக்கும். மற்றபடி நகர்நீங்க படம் ரொம்ப பெருசு. அதுதான் ரொம்ப அற்புதமான பாட்டுலாம் இருக்கு. நகர்நீங்க படம் ரொம்ப அற்புதமான பாட்டு. 284 பாட்டு. வரிசையா பாட்டுலாம் ஞாபகத்துல மெமரியில இருக்காது, அந்த அர்த்தம் ஞாபகத்துல இருக்கும். வரிசையா சொல்லிட்டே இருக்காரு. மனிதர்கள் அழுதார்கள், மாடுகள் அழுத, நாடுகள் அழுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன். இவ்வளவு எதுக்கு சொல்லணும்? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை அழுதுன்னா அதுக்கு மேல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை நம்ம ரொம்ப அருமையான. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா, அது வேண்டிய சடங்குகளையும் வசிஷ்டன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏற்றிட வசிஷ்டன் அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்க ஆண் தகை ராமன் இனிது இருந்த ஒளி அவன் வந்து அதெல்லாம் அந்த தர்ப்பைகளால் அமைத்த அந்த ஆசனத்துல ராமனை உட்கார வைக்க ராமன் உட்கார்ந்துருக்கான். அப்படி உட்கார்ந்துருக்கிற நேரத்துல நூல் தட மார்பனும் நொய்தின் எய்த போய் முப்புரி நூல் தடம் இதுல வந்து தோல்ல வந்து பூநூல்னால தடம் ஏற்படுற அளவுக்கு அப்படியா, இல்ல தடமார்பன்னா அகன்ற மார்பு, பூநூலை அணிந்த அகன்ற மார்பு அதை கூடிய அந்த வசிஷ்டன் விரைவாக சென்று நொய்தின் எய்த போய், நொய்துன்னா விரைவு, நொய்தின் எய்த போய் ஆற்றல் சால் அரசனுக்கு அறிவித்தான். அரசனுக்கு சொல்லிட்டான், நான் வந்து சடங்குகளை ஆரம்பிச்சாச்சு, ப்ராசஸ் ஸ்டார்ட். அவன் சாற்றுக நகரணி சமைக்க. உடனே நகர் முழுக்க இந்த செய்தி அறிவிங்க. சாற்றுதல்ங்கிறது வந்து அறிவித்தல், சாற்றி நகர்மரசம் அப்படின்னு பாரதியார் எழுதுவாங்க. அணி சமைக்க அப்படின்னா நகரை, அணின்னா அழகு, அழகுபடுத்த, எல்லாருமே வந்து நகரத்தை அழகுபடுத்த சொல்லணும் அப்படின்னு ஏவின வள்ளுவர் ராமன் நாளையே பூமகள் கொழுநாய் புனையும் மௌலி இப்போனதர் அணிக என கொட்டும் பேரி நம் தேவரும் கடை சொல்ல தரிந்து சாற்று. அதாவது திரிந்து சாற்று. ஏவின வள்ளுவர், இப்படி அரசனால் ஏவப்பட்ட வள்ளுவர்கள். வள்ளுவர்கள்ங்கிறவங்க யானை மேல போய் முரசு அறிவிக்கிற அந்த குலம். ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, என்ன அறிவிச்சாங்கன்னா, ராமன் நாளையே பூமகள் கொழுநாய் புனையும் மௌலி, ராமன் நாளைக்கு இந்த பூவுலகத்துக்கு அரசனாக முடிசூடப்பட்டார். போனகர் அணிக, போனகர் அணிக அப்படின்னா இந்த நகரத்தை அலங்கரியுங்கள் அர்த்தம். ஆனால் அணிகங்கிறத வந்து கட்டளையா பயன்படுத்தும். அணிகன்னா ஒரு மூலையை கொடுத்து அணிக அப்படின்னா நீங்க அணிஞ்சுப்பீங்க அந்த அர்த்தத்தில். இங்க வந்து அணியாக்குங்கள், அழகுபடுத்துங்கள் அப்படிங்கிற அர்த்தம். இந்த நகரத்தை நீங்க அழகுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்ல உடனே என கொட்டும் பேரி, பேரின்னா பேரிகைன்னு சொல்றாங்க அந்த முரசு, அந்த முரசை கொட்டு அவங்க அதை கொட்டின உடனே தேவரும் கழிவோட திரிந்து சாப்பிட்டாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே தேவர்களுக்கு கூட ரொம்ப சந்தோஷமாகி நாலுபுரமும் ஓடி அவர்கள் திரியிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து பறையறிவிக்கிறாங்க. சாட்சி இந்த கடைசியா வர சாட்சினார் வந்து வள்ளுவரோட கூட்டி, வள்ளுவர் சாட்சினார். இந்த பூமகள் கொழுநாயன் வருது, பூமகள்னா நிலத்துல கிடைச்சதுனால சீதைங்கிறது, பட் திருமகள் இடத்துல இங்க வந்து நிலத்துக்கு அரசன் அந்த இடத்துலதான் சொல்றாங்க. பட் இப்படியும் நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம். இங்க இந்த இடத்துல வந்து நிலமகளுக்கு நாளைக்கு ராஜாவா வராம இந்த நிலத்துக்கு அரசனாக அவன் முடிச்சு கொடுப்பான் அப்படின்னா சீதை வந்து பூமகள்னு சொல்லுவாங்க. ஜனகன் அந்த இதுலயே வருமே, கல்யாணம் அந்த தாரவார்த்து கொடுக்குற அந்த பாட்டுலயே வந்து பூமகள்னு தான் சீதை. அப்போ வந்து அதை பூமகள்னு படிச்சிருவாங்க. மலர் மீது இருக்கிற மலர் மேல் இருக்கிற பெண் அப்படின்னுவாங்க. அதை வந்து பூமகள், நிலத்தில் பிறந்தவள் சொல்லுவாங்க. இல்ல இது அப்புறமா திருமகள்னும் லட்சுமிக்கு அந்த நேரடி அர்த்தம் வருது, பின்னாடி வருது நிறைய கவி கூற்றா நிறைய வருது. பேசிக்கிறவங்க வந்து பேசிக்க மாட்டாங்க. கவியமை கீர்த்தி அக்காலை நாளையே புதியமை மணிமுடி புனையும் என்ற சொல் செவியமை நுகர்ச்சியது எனினும் தேவர்தம் அவியமுது ஆனது அந்நகருள் ஆக்கலாம். கவி அமை கீர்த்தி அப்படின்னா கவிதைகளில் வைத்து பாடத்தக்க புகழை உடைய
அக்காலை அந்த ராமன் நாளையே புவியமை மணிமுடி புனையும். நாளையே இந்த பூமிக்கு உரிய மணிமுடியை அணிந்து கொள்ளும் என்ற சொல் அப்படிங்கிற அந்த சொல் செவியமை நுகர்ச்சியது, செவிக்கு இனிமையை கொடுக்கக்கூடியது. எனினும் உண்மையில அந்த சொல் வந்து காதுக்கு தான் மகிழ்ச்சியை கொடுக்கணும். ஆனா உண்மையில அது என்ன பண்ணுச்சுன்னா அந்நகருளாக்கெல்லாம் தேவர்தம் அபியமுதானது, தேவர்கள் கொடுக்குற அந்த அமுதத்தை போல அது அந்த செந்தமிழ்நாடு போதீங்களே அமுது வந்து பாயின்னு ஒரு காதுக்கு மட்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய அந்த சொல் வந்து மொத்த உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. ஆர்த்தனர் கழித்தனர் ஆடி பாடினர் வேர்த்தனர் தடித்தனர் சிலிர்த்து மெய்மையில் கோர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர் தூர்த்தனர் நீள் நீதி சொல்லினார்க்கலாம். திமிசுடர் ரவியை திருத்துமாறு போல் பணியிடை பள்ளியான் பரந்த மார்பிடை மணியிடை வேகடம் வகுக்குமாறு போல் அணிநகர் அணிந்தனர் அருத்தி மாக்களே. வெள்ளிய கரியன செய்ய வேறுள கொள்ளை வான்கொடி நிலைக்குழாங்கள் தோன்றுவ கள்ளவிழ் போதையான் செல்வம் காணிய உள்ளலாம் திருநகர் புகுந்த போன்றவே. மங்கையர் குரங்கென வகுத்த வாழைகள் அங்கவர் கழுத்தன கமுகமார்ந்தன தங்கொழி முருவரின் தாமம் நான்றன பொங்கையை நிகர்த்தன கனககும்பமே. முதுரொளி உயிர்த்தன முடுகி காலையில் கதிரவன் வேறொரு கவின் கொண்டான மதிதொட நிவந்துயர் மகர தோரணம் புதிய நகர்ந்தன புதவராசியே. இப்போ அலங்காரம், நகரோட அலங்காரம் இன்னும் ஒரு 10-15 பாட்டு வந்து முதல்ல அவங்களுடைய மகிழ்ச்சி. ஆர்த்தனர் ஆரவாரம் செய்தார்கள், கழித்தனர் ஆடி பாடினர், வேர்த்தனர்ங்கிறது வந்து அந்த பாடுறதுனால உடல் அதிக தடித்தனர் உடம்பு பெருக்கிறாங்க, சந்தோஷத்தோட உடல் இருக்கிறது. சிலிர்த்து மெய்மையில் போர்த்தனர், உடல் சிலிர்த்ததுனால என்ன ஆச்சு, அந்த உடம்புல அந்த முடியெல்லாம் சிலிர்த்து நீராடைகளால் வந்து போர்த்தப்பட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கணும். மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர், மன்னனை வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்த்தினார்கள் எல்லாரும். தூர்த்தனர் நீ நிதி சொல்லினார்களாம். இந்த செய்தியை யார்கிட்ட சொல்றாங்களோ சொன்னவங்களுக்கு அவங்க நிதி அள்ளி கொடுத்தாங்க. மக்களை தங்களுக்குள்ள கொடுத்துருக்காங்க. நீங்க எனக்கு நியூஸ் சொன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் இன்னொருத்தருக்கு நியூஸ் சொன்னா அவர் எனக்கு கொடுப்பாரு. இப்படி வந்து தங்களுக்குள்ள இது பண்ணிக்கணும். தூர்த்தல்னா நிரப்புதல், தூர் எடுக்கிறது சொல்லுவாங்க. நிறைய செல்வத்தை அள்ளி கொடுக்குறாங்க. திணிசுடர் இரவியை திருத்து மாறும் அப்பணியிடை பள்ளியான் பரந்த மார்பிடை மணியிடை வேகடம் வறுக்கும் மாறும் போல் அணிநகர் அணிந்தினர் அருத்தி மாக்கள். அருத்தி மாக்கள் அப்படின்னா அருத்தித்தல் அப்படிங்கிறது அன்பு, அதுவும் அன்புதான். அருத்தித்து வந்தோம், கரெக்டா அப்படிதான், அன்போடு வந்தோம், அன்பை சொல்றதுதான். அந்த அருத்தி அன்பையுடைய அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா திணிசுடர் ரவியை திருத்துமாறு சூரியனை இது வர்ணனை சொல்றாங்க. அதாவது சூரியனை போலவும் ஆதிசேஷனில் துயில் கொண்டிருக்கும் திருமாலுடைய மார்பில் இருக்கிற அந்த கௌஸ்துப மணியை போலவும் சூரியனை திருத்தி இன்னும் பிரகாசமாக்குற மாதிரியும் திருமாலுடைய மார்பில் இருக்கிற அந்த கௌஸ்துப மணியை சாணை பிடிச்சு வேகடம் வகுக்கும் மாதிரினா சாணை பிடித்தல் போல படிச்சதுல அந்த மணியை இன்னும் சாணை பிடிச்சு பிரகாசமாக்குற, அதாவது சூரியனையோட பிரகாசமா கௌஸ்துப மணியோட பிரகாசமா அந்த நகரத்தை எல்லாரும் செல்ல ஆரம்பிச்சாங்க. திணிசுடர் ரவியை திருத்துமாறு, சூரியனையே திருத்தி இன்னும் பெட்டராக்கி, இங்க திருத்துனா பிழை திருத்துறதுல மேம்படுத்த திருத்துமாறு அப்பணியிடை பள்ளியான் பரந்த மார்பிடை மணி, அது வந்து கௌஸ்துப மணி, அந்த மணியை வேகடம் வகுக்குமாறு போல அதை சாணை பிடிக்கிற போல அணிநகர் அணி நகரம் வந்து இன்னும் சிறப்பாச்சு. வெள்ளிய கரியன, வெள்ளியன்னா வெள்ளை நிறமுடையவை, கரியனா கருத்த செய்ய சிவப்பு நிறமுடையவை, வேறு மற்ற நிறங்கள் மற்ற பல நிறங்கள் வெள்ளிய கரியன செய்ய வேறுள்ள இதெல்லாம் மற்ற நிறங்கள் எல்லாம் கொள்ளைவான் கொடிநிறை. இந்த நிறங்கள் எல்லாம் உள்ள நிறைய கொள்ளைனா கொள்ளை இன்பம்னு சொல்றோம், அந்த கொள்ளை நிறைய பெரிய வரிசையான கொடிகள்.
கொள்ளைவான் கொடி நிறைனா குழாங்கள் தோன்றுவை. அப்படி அந்த கொடிகளை எல்லாம் கூட்டம் கூட்டமா ஏற்றி வச்சாங்க. பல நிறங்கள்ல கொடிகளை ஏற்றுறாங்க. அப்படி குழாங்கள் போல தோன்றுவ கள்ளவள் போதையான் செல்வம் காணிய உள்ளராம் திருநகர் புகுந்த போன்றவை. அதாவது அந்த கொடிகள்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இந்த கள்ளவள் போதையான், கள்ளங்கிறது வந்து தேன் ஒழுகுகின்ற மலர் மாலையை அணிந்த சிவன், ராமன். கோதைங்கிறது மாலை. அந்த ராமனுடைய செல்வத்தை பார்ப்பதற்காக பறவைகள் எல்லாம் நகர்க்குள்ள பறந்துட்ட மாதிரி இருந்ததான் அந்த கொடிகள்லாம். மங்கையர் குரங்குன்னா வந்து தொடை. மங்கையர் குரங்கு பெண்களுடைய தொடையை போன்ற வாழைகள், இந்த வாழை மரங்கள் வகுத்து அமைக்கப்பட்டன, வரிசையா வகுக்கப்பட்டன. அங்கு அவர் கழுத்து என கமுகம் பார்த்தன. அந்த பெண்களுடைய கழுத்தை போல பார்க்கலாம். அது என்ன நேரத்துக்கு சொல்றாங்க, எனக்கு சொல்றாங்க நீளமான கழுத்தை வந்து பாக்குக்கு நீளமான அது எதுக்கான உண்மைன்னு தெரியல. அவங்க கழுத்தை போல கமுகம், நீளமான கழுத்து இருக்கிறோம். அதனால தெரியும் நிறமா இருக்கிறாங்க. இல்ல ஒரு வர்ணிப்பாங்க. சரி, வேற ஏதாவது ஒரு வர்ணம் இருந்தா ஒப்பிட்டு பார்க்கலாம். சங்கு கழுத்தும்பாங்க, அது நிறம், அது கிளீனா நிறம். பாக்குமரம் வந்து எங்க வீட்டுல இருக்கு. பாக்குமரம் இருக்கு, பாக்குமரம் இருக்கு. என்ன சொல்ல, அதுல வந்து நடுவில் இப்படி வரி வரும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மற்றபடி நேரம். பட் அது பார்க்கணும், அது இன்ட்ரெஸ்டிங். இது கமுகம் அந்த போல பாக்கு மரங்கள் இருந்தன. தங்கு ஒளி முறுவலின் அங்க நிறைந்த ஒளி பொங்குகிற முறுவல், புன்னகை போல தாமம்னா முத்துமாலை, தாமம்னா மாலை. ஏன்னா முத்து நற்றாமம்னு இதுல திருவாசகம் முத்துநல் தாமம்னு தான் வரும். அதனால தாமம்னா மாலை தான். இங்க வந்து முத்து மாலைன்னு ஒரு போட்டேன். ஏன்னா பல்லு புன்னகைக்கு சொல்றாங்க. அவங்க புன்னகையை போல முத்து மாலைகள் கட்டப்பட்டிருந்தன. அவர்களுடைய மார்பகங்களை போல இந்த பூரண கும்பங்கள் இருந்தன. அந்த வீட்டோட அலங்காரத்தை ஒரு பெண்ணை வச்சு வர்ணிக்கும். முதிரொளி உயிர்த்தன முழுகி காலையில் கதிரவன் வேறொரு கவின் கொண்டான் என மதித்தோட நிபந்தன மகர தோரணம் புதியன வளர்ந்தன புதவராசி. அதாவது மதித்தோட நிபந்தன அப்படின்னா என்னன்னா, சூரியனை தொடும் அளவுக்கு உயர்ந்து நின்றன. சாரி, சந்திரனை தொடும் அளவுக்கு, ஏன்னா ராத்திரி நேரம், அதனால சந்திரனை தொடுற அளவுக்கு உயர்ந்து நின்ற தோரணம் புதியன. அந்த தோரணங்கள் புதுதாக இப்பதான் இதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மகர தோரணத்துக்கு ஒரு விளக்கம் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? மகரம்னா மீன், மீன் மாதிரி இல்ல. இப்ப அந்த 12 ராசிகள்ல மீனம் தானே மீன். மகரங்கிறது என்ன? மகரம்னா கடல், கடல்னு சொன்னார். பட் கடல்ல இருக்கிற மீன்னால மீனுக்கு மகரம்னு பேர் சொன்னார். இது மகர தோரணத்துக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். நாம அதுக்கு தேடி பார்க்கலாம், இல்லை அவர்கிட்ட கேட்கலாம். அப்புறம் இப்போதைக்கு நம்ம மகர தோரணம்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பட் அவர் ஒரு தகவல் சொன்னார் மகரத்துல. அந்த மகர தோரணங்கள் வந்து இருக்கு. புதவம் ராசின்னா கோபுர வாயில் ஒழுங்குகள்னு போட்டுருக்கு. உதாரணம் கதவம் கீழே கதவு. புதவ ராசிங்கிறது வாயில் வரிசைன்னு அர்த்தம் கொடுக்குறீங்க. ஓகே, நாம அது இது வேண்டாம். அர்த்தம் பார்க்கிறோம். காலை நேர சூரியன் விரைந்து உன்னை விட ஒப்பற்ற ஒரு அழகை கொண்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ சூரியன் முடிஞ்சு போச்சு, சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு, இப்போ சூரியன் இல்லை. ஆனால் இந்த நகரத்தை இவங்க அலங்கரிச்சு வச்சிருக்கிறத பார்த்தா இவ்வளோ நேரமா இங்க இருந்த சூரியன் எங்கேயோ போயிட்டு ரொம்ப அழகோட திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த நகரம் உருவாக்கலாம். இந்த அலங்காரங்களோட சேர்ந்து வாங்க படிக்கணும். துணியர் செம்மணி தூணம் நீல் நிறம் மனிதை ஓர் கூறின வடிவு காட்டின புனை துகில் உரைதோறும் பொதிந்து தோன்றின மணிப்பொதி கதிர் என பவத தோன்றதை முத்தினின் முழு நிதவு எரிப்ப மணிப்பத்தியின் இதவையில்
இப்பரப்ப நிலத்தின் தொத்து இனம் இருள் வர தூண்ட சோதிட வித்தகர் வெறித்த நாள் ஒத்த வீதியே ஆடல்மான் தேர்குழாம் அவனி காணிய வீடு எனும் உலகின் வீட் விமானம் போன்றன ஓடைமா கடற்கதிரு உதயமால் வரை தேட அருங்கதிரோடும் திரிவு போன்றவை வதம் கெழு தென்னகர் வைப்பும் வைகதம் பளிங்கிடை நெடுஞ்சுவர் படுத்த பத்தியில் இதர்ந்து எரி சுடர் மணி எழுதைக்கிறதால் வளர்ந்தித இறந்தித செக்கரமானவை பூமழை புனல் மழை புதுமென் சுண்ணத்தின் தூமழை தரததின் தோம் இல் வெண்மழை தாம் இடை நெறிந்ததின் தகர்ந்த பொன்மழை மாமழை நிகர்த்தன மாட விதியே. இது தொடர்ந்து 40வது பாட்டு வரைக்கும் நகர வர்ணனை சீன் மாறுறது. துணி அரு செம்மணி தூணம். தூணம்னா தூண், கம்பம்னு போட்டுருக்காரு. தூணம்னா தூண், சின்ன தூண், கம்பங்கிற சின்ன தூண். ஸோ இதெல்லாம் தூண் தான், பெருசாக இருக்க அதை கம்பம்னு சொல்லுவோம். துணி அரு, துணினா குற்றம், குற்றம் துன்பம். இந்த குற்றம் எதுவும் இல்லாத சிவந்த மணிகளை கொண்ட அந்த தூண் அல்லது கம்பம். அந்த கம்பங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன இருக்குன்னா புனைத்துவில் உரை புரிந்து அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை வஸ்திரத்திலான உரைகளில் மறைந்து. நாம ஏற்கனவே பார்த்தோம், இந்த தூண்களுக்கெல்லாம் ஒரு இது போட்டு கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சீதா கல்யாணத்துல மண்டப வர்ணனை பார்த்தோம். அதே வர்ணனை தான் ஒரு வெள்ளை வஸ்திரத்தை உரைகளை போட்டு மூடி வச்சிருக்காங்க அந்த தூண்கள் எல்லாம். நீரு தோய் வனிதை ஓர் கூற்றினர் திருநீர் பூசிய பார்வதியை ஒரு பக்கத்தில் கொண்ட சிவபெருமானது உருவத்தை காட்டின. அதாவது அதுல வந்து வெள்ளை பூசி இருக்கிறதுனால அது வந்து சிவபெருமான போல தெரிஞ்சன. சிவபெருமான் திருநீர் உடல் முழுக்க சாம்பலை பூசி இருக்கிற அந்த தோற்றம் போல இருந்தன. பவளத்தூண்கள், பவளம் உடைய அந்த தூண்கள், நீர் தூணுக்கு கம்பம்னு தான் சொல்றாரு. ஒருவேளை கம்பம்ங்கிற வார்த்தையை நம்ம மெலிதான இதுவாகவே பார்த்து பழகிட்டோம் போட்டு, ஒருவேளை பெரிய தூணுக்கும் கம்பம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். பனிபொதி கதிர் என பனியில் மறைந்த சூரியனை போல் தோன்றின. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல இது வந்து என்ன அர்த்தம்னா, சிவபெருமானை ஏன் வந்து முதல் செம்மணி தூணுக்கு ஏன் சிவபெருமானை சொல்றாருன்னா, சிவபெருமானோட வடிவம் வந்து அவர் சிவந்த மீன், அதுல வந்து அவரு திருநீரை பூசிக்கிட்டாரு. அது வெள்ளை. 2 தூணுக்கும் வந்து வெள்ளை கவர் தான் போட்டிருக்காங்க. ஆனா முதல் தூண் வந்து இயல்புலேயே சிவப்பானது, அது மேல வெள்ளை தூண் போட்டிருக்கிறதுனால அது பார்க்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி இருக்கு. சிவந்த மீனுடையவர் மேல விபூதி பூசிட்டு இருக்கிற மாதிரி. 2வது தூண் வந்து பவழத்தூண். பவழத்தூண் வந்து சூரியனை போன்ற பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அது மேல நீங்க வந்து வெள்ளை துணியை போட்டா பனி மறைச்ச சூரியனை போல இருக்குங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஓமை. முத்தினின் முழு நிலவு எரிப்ப மொய்மணி பத்தியின் இளவையில் பரப்ப நீலத்தின் தொத்து இனம் இருள் வர தூண்ட சோதிட வித்தகர் விரித்த நாள் ஒத்த வீதி. வீதி வர்ணனை, அந்த நகரத்தோட வீதிகள்லாம் எப்படி இருந்தது. முத்தினின் முழு நிலவு எரிப்ப, அதாவது ஒரு பக்கத்துல வந்து முத்துக்கள்லாம் வச்சிருக்கு, அதனால வந்து எப்படி இருக்குன்னா சந்திரன் ஒளி மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து முத்தினின் முழு நிலவு எரிப்ப மொய்மணி பத்தியின் இளவையில் பரப்ப. இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா பத்மராகம்ங்கிற அந்த மணியை வந்து வரிசையா போட்டிருக்காங்க. அது வந்து சூரியன் ஒளியை போல பரப்பிட்டு, இந்த பக்கம் வந்து சந்திரன் ஒளி போல பரப்பிட்டு இருக்கு, இந்த பக்கம் சூரியன் ஒளி போல பரப்பிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீலத்தின் தொத்துன்னா கொத்து, தொகுதி, நீலமணி, அந்த மணியோட தொகுதியை போட்டிருக்காங்க. அதுல பார்த்தா அதுல இருந்து வர ஒளி வந்து இருட்டு மாதிரி இருக்கு. ஸோ ஒரே இடத்துல வந்து இருட்டும் இருக்கு, சூரிய ஒளியும் இருக்கு, சந்திர ஒளியும் இருக்கு, இருட்டு இருக்குங்கும் போது அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததா, சோதிட வித்தகர் விரித்த நாள் ஒத்த வீதி. இந்த ஜோதிடர்கள் வந்து நாள் குறிச்சு கொடுக்கும்போது இந்த பகல் செய், இந்த மத்தியானம் செய், இந்த ராத்திரி செய் அப்படின்னு குறிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த நாள் எல்லாம் அங்க இருந்துதான். இந்த பக்கம் பார்த்தா பகல், இந்த பக்கம் பார்த்தா ராத்திரி, அந்த பக்கம் பார்த்தா நிலவு, அதாவது முன்னிரவு, அந்த மாதிரி இருந்ததான் அந்த வீதி. இதுவும் வித்தியாசமான ஆடல்மா தேர் குழாம் அவனி காணிய வீடெனும் உலகின் கீழ் விமானம் தோன்றன ஓடைமா கடற்களிறு உதயமால் வரை தேட அரும் கதிருடன் திரிவ போன்றவை. ஆடல்மான்னா ஆடுகின்ற குதிரை. ஆடல்மாவுடைய ஆடுகின்ற குதிரைகளை கூட்டிய தேர்குளம், தேர் கூட்டம்.
அந்த தேர்க்கூட்டம் வந்து எப்படி இருந்ததுன்னா பூமியை பார்க்கும் பொருட்டு சொர்க்கம் என்ற உலகத்திலிருந்து இறங்கிய தேவரதங்களை போல இருந்தது. அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிட்டாங்க. அந்த ஊர்ல இருந்த எல்லா ரதங்களுக்கும் அலங்காரம் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது தேவர்கள் இந்த பூமியை பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து இறங்கி வந்துட்டு அங்க ரதத்தை வச்சு போயிருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஓடைனா இந்த யானைக்கு போடுற அந்த பட்டை முன்னால முகப்படம், அந்த முகப்படம் அணிந்த அந்த பெரிய மத யானைகள். அதை பார்க்கும்போது உதயம் ஆகுவது பெரிய உதய பர்வதங்கள் தேடுதற்கரிய சூரியனோடு தெரிவனவற்றை போன்றது. அதாவது இல்ல இது வந்து ஓமை என்னன்னா மலைகள் சூரியனோடு சேர்ந்து திரிகின்றன போட்டிருக்கு. இங்க சூரியன் எது? மலைங்கிறது யானை, அது புரியுது. சூரியனுக்கு ஒருவேளை இந்த முகப்படாம இருக்குமோ? அப்பா கரெக்ட், அப்படித்தான் இருக்கும். யானைகள்லாம் பார்க்கும்போது மலைமா இருக்கு. அந்த யானைகளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த முகப்படாம வந்து பிரகாசமா இருக்கு. ஸோ மலையில வந்து சூரியன் உதிக்கும் போது அப்படிதானே இருக்கும். முழுக்க கருப்பு, அந்த சூரியன் உதிக்கிற அந்த பகுதி மட்டும் வந்து பிரகாசமா தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது மலையெல்லாம் சூரியனோட சேர்ந்து தெரிகிற மாதிரி இருக்கு. ஆடல் இல்ல ஆடல் மாதான் இன்னும் இவர் சேர்த்துட்டாரு. ஆடல் ஆடல்மானா ஆடுகின்ற விலங்கு, ஆடுகின்ற விலங்கு. வளங்கெடு திருநகர் வைகும் வைகளும் பளிங்குடை நெடுஞ்சுவர் அடுத்த பத்தியில் கிளந்தெறி சுடர்மணி இருளை கீரலால் தளர்ந்தில பிரிந்தில சத்திரவாளன். உங்ககிட்ட வேற மாதிரி இருக்கு. நம்ம இதை பார்த்து நாங்க வருவோம். வளங்கெடு திருநகர் அப்படின்னா வளம் நிறைந்து நிற்கின்ற அந்த செல்வம் நிறைந்த அந்த நகரம். வைகும் வைகளும் அந்த நகரத்தில் இருக்கிற வைகள்னா என்னாலுங்கிற அர்த்தத்துல இங்க வந்து இங்க முழுக்க படிச்சுட்டோம். அது எப்படி இருக்குன்னா பளிங்குடை நெடுஞ்சுவர் பளிங்கு கற்களை உடைய உயர்ந்த சுவர்களினது சேர்ந்த வரிசைகளில் நிறைந்து சக்கரவாக பறவைகள் பகல் முழுக்க ஒன்றாக சேர்ந்து இருக்குமா ஜோடியா. ராத்திரி ஆனா அவை வந்து பிரிஞ்சிடும் போல இருக்கு. தனித்தனியா தூங்குறதா தான் சொல்றாங்க போல. இப்போ வந்து இந்த நகரத்துல வந்து முழுக்க பளிங்கு கற்கள், அதுல வந்து நிறைய மணிகள் எல்லாத்தையும் போட்டு இருளை கீறுறதுன்னு போட்டு இருளை கீறலால் இருளை கீறி பகல் போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டதுனால அந்த சக்கரவாக பறவைகள் இன்னும் இருக்கல அப்படின்னு நினைச்சு இன்னும் ஒன்னாவே சுத்திட்டு பிரிந்தில தளர்ந்தில. அது பிரியவும் இல்லை, அந்த பிரிவினால் ஏற்படுற தளர்ச்சியும் அது அவற்றுக்கு இல்லை. என்ன இருக்கு? வளர்ந்தில பிறந்தில செக்கர் வானமே. தெளிந்தில விரிந்தில செக்கர் வானமே என்றும் ஈற்றடி அப்படின்னு கொடுத்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா செக்கர் வானம் சிவந்த அதாவது மாலையில சிவந்து அதுக்கப்புறம் வீழ்வது போல சிவப்பாவே தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற அர்த்தமா வச்சுக்கலாம். பூமழை புனல் மழை புதுமின் சுண்ணத்தின் தூமழை தரளத்தின் தோம்பின் வெண்மழை தாமிழி நெறிதலில் தகர்ந்த பொன்மழை மாமழை நிகழ்த்தின மழை. இந்த மாளிகை நிறைந்த அந்த வீதிகளை பற்றி வர்றீங்க. அந்த வீதிகள் என்னெல்லாம் என்ன மாலையெல்லாம் என்ன மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருந்ததுன்னா இவ்வளவு ரெடி பண்ணது ஆச்சனை இல்லை. பெரிய நகரம் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்வாங்க, வேலை குயிக்கா முடிஞ்சிடும். இவர் எல்லாத்தையும் பார்த்து எழுதணும் தான். ஏன்னா நாம இப்போ நம்ம ஊர்லயே ஒரு செலிப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், இப்போ நியூ இயர் பயங்கர